கொடி பறக்குதா? திருச்சி கிழக்கில் த்ரிஷா விட்டுக் கொடுத்த லாரன்ஸ் பற்றி எரியும் சோஷியல் மீடியா. முதல்வர் விஜய் ராஜினாமா செஞ்சதால காலியாகி இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு சீக்கிரத்திலே இடைத்தேர்தல் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த தொகுதியில யார் களமிறங்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில நடிகர் ராகவா லாரன்ஸ் இப்போ அங்க போட்டியிட போறதில்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதனால வேறு சில கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு வருது. தமிழ் சினிமாவுல நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர் அப்படின்னு பல முகங்களை கொண்டவரா ராகவா லாரன்ஸ் தன்னோட சமூக சேவைகளுக்காகவும் தனி அடையாளம் பெற்றவரு. மாற்றுத்திறனாளிகள், ஏழை மாணவர்களுக்காக அவர் செஞ்ச பல உதவிகள் காரணமா பொதுமக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகரா அறியப்படக்கூடிய லாரன்ஸ் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட காலத்துல அவர் கூட இணைஞ்சு பணியாற்றுவாரு அப்படின்னு பேச்சு அரசியல் வட்டாரங்கள்ல பரவலா இருந்துச்சு. ஆனா ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய திட்டத்துல இருந்து விலகுனதால லாரன்ஸோட அரசியல் வருகையும் அப்போ தள்ளி போச்சு. இதுக்கிடையில பல தடவை அவரோட அரசியல் வருகை பத்தி தகவல்கள் வெளியானாலும் அவர் எந்த கட்சியிலையும் இணையல. இதனால அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப காலமாவே நீடிச்சிட்டு வந்தது. இந்த நிலையில திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல்ல ராகவா லாரன்ஸ் போட்டியிடலாம் அப்படிங்கிற தகவல் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுச்சு. இதுக்கு விளக்கம் கொடுத்த லாரன்ஸ் அரசியல் தொடர்பா ஒரு முக்கிய முடிவை அறிவிக்க போறேன் அப்படின்னும் தன்னோட தாயாரோட ஆசிர்வாதத்தோட அந்த அறிவிப்பை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில சமீபத்துல வீடியோ ஒண்ணு வெளியிட்ட ராகவா லாரன்ஸ் 2 விஷயங்கள தெளிவுபடுத்த விரும்புறதா சொன்னாரு. அதுல ஒண்ணு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல். என்னோட குடும்பத்தினர்கிட்ட கருத்து கேட்கறது மாதிரி தான் மக்கள் கிட்டயும் கேட்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல தவறு கிடையாது. திருச்சி கிழக்கு தொகுதியில நான் போட்டியிட மாட்டேன். விஜய் ஹீரோவா இருந்த காலத்துல இருந்தே அவருக்காக உழைச்சவங்க இருக்காங்க. போஸ்டர் ஒட்டினவங்க, கட்சி ஆரம்பிச்ச நாள் முதல் பாடுபட்டவங்க, கட்சியை வளர்த்தவங்க இருக்காங்க. அவங்க இருக்கிறப்போ நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மரம் நட்டு வளர்த்துட்டு அதுல வரக்கூடிய பழத்தை வேற ஒருத்தர் பறிச்சு சாப்பிடுறது மாதிரி அது இருக்கும். அந்த உழைப்புக்கு உரியவங்களுக்கே வாய்ப்பு கிடைக்கணும். அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னாரு. இந்த கருத்து தாவேகா தொண்டர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. கட்சிக்காக ரொம்ப காலமா உழைச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் ராகவா லாரன்ஸ் வெளிப்படுத்தினதா அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல திருச்சி கிழக்குல போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லல அப்படிங்கிறத ராகவா லாரன்ஸ் தெளிவுபடுத்தினாரு. நான் இந்த தொகுதியில மட்டும்தான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேற எங்கேயும் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லல. சரியான நேரத்துல சரியான முடிவை எடுப்பேன். அவசரப்பட விரும்பல. மக்களோட பிரச்சனைகளுக்காகத்தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல நடிகை த்ரிஷா போட்டியிடலாம் அப்படிங்கிற தகவல்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருந்தது. இத பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகல அப்படின்னாலும் அந்த விவாதம் இன்னும் ஓயல. இந்த சூழல்ல ராகவா லாரன்ஸ் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சதும் த்ரிஷாவுக்காக லாரன்ஸ் விட்டு கொடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் சமூக வலைதளங்கள்ல எழத் தொடங்கியிருக்கு.